நான் உங்கள் பூனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜியில் டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ண வந்தீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்எஸ்சிக்கான மாக் டெஸ்ட் நம்ம ஆப்லேயே இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கேஆர்ன்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? உள்ள போயிடலாமா? அதாவது டிசீசஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவா. ஓகே. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது எந்த ஆர்கானிசம்னால நமக்கு டிசீஸ் வருது, அந்த டிசீஸ் பேர் என்ன, யார் அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் எது மூலமாக நமக்கு கிடைக்கிது. மைக்ரோ ஆர்கானிசம்னா ரொம்ப குட்டி, நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஃபங்கி. ஸோ அது வந்து என்ன டிசீஸை உருவாக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிங் வார்ம். அடுத்து யார் அஃபெக்ட் பண்ணுது? ஹியூமன்ஸ். அதாவது டிசீஸ்னால யாரை தான் அஃபெக்ட் பண்ணுது? மேக்ஸிமம் நம்ம ஹியூமன்ஸ். அதுக்காகவே பறந்துட்டோம் போல் என்ன டிசீஸஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்கின் கான்டாக்ட், அதாவது இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஃபங்கஸ். நம்ம சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக வந்துருமா, ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டோம். நம்ம டிஃபன் பாக்ஸ் தானே அவருக்கா ஸ்கூலில் மறந்து ஒரு நாள் வச்சுட்டோம்னு வைங்க, அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? மாதிரி ரவுண்டாக ஃபங்கஸ் வந்து இருக்கும். அது தொட முடியுமா? தொடவே முடியாது. ஸ்கின்னில் பட முடியுமா? படவே முடியாது. ஒரு மாதிரி நமக்கே ஒரு அருவருப்பாக இருக்கும். ஸ்கின்னு ஹியூமன்ஸு வார்ம் ரிங்க்ரிங்காக வருது. என்னது? ஃபங்கஸ். ஓகேவா? அடுத்து புரோட்டோசோவான். இது வந்து என்ன டிசீஸை உருவாக்க? புரோட்டோசோவான்றது தான் மைக்ரோ ஆர்கானிசம். இதனால தான் நமக்கு என்ன வருது? மலேரியான்ற நோய் வருது. எப்படி வருது? யாரால் வருது? ஸோ ஹியூமன்ஸ்க்கு தான் வருது. மலேரியா நமக்கு தெரிஞ்ச நோய், ஹியூமன்ஸ்க்கு தான் வரும்ன்ட்டு. ஸோ அது யாரால் பாதிக்கப்படுறா? ஃபீமேல் ஆனோஃபில்ஸ் மஸ்கிட்டோலே ஃபீமேல் மஸ்கிட்டோ. அதாவது இவங்க ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. அதாவது மேல் கொசுவெல்லாம் கடிச்சா வந்து மலேரியா வராது. ஃபீமேல் கொசு கடிச்சாதான், ஃபீமேல்லே அணுன்ற கொசு கடிச்சாதான். ஸோ அணுன்றவங்க பார்த்தா தப்பாக நினச்சிக்காங்க, ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக. ஸோ ஃபீமேல்ன்ற அணு கொசு கடிச்சாதான் நமக்கு என்ன வரும்? மலேரியாவே வருதான். அதுக்கு தனி ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து எய்ட்ஸுன்றது ஒரு ஆர்கானிசம். நம்ம எய்ட்ஸுன்றது ஒரு டிசீஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். எய்ட்ஸுன்றது ஆர்கானிசம். டிசீஸ் பேர் தான் என்ன? HIV. ஓகேவா? அதை யார் பாதிக்கப்படுது? ஹியூமன்ஸுக்கு. பிளட்டு மூலமாக நமக்கு இந்த டிசீசஸ் வருதான். அடுத்து ஆந்த்ராக்ஸ். இதுலேயே உங்களுக்கு க்ளூ வேர்டு இருக்குது. மோஸ்ட்லி அனிமல்ஸ். இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்குலாம் வந்து அனிமல்ஸ், அந்த அனிமல் அந்த்ராக் அனிமல், அந்த அனிமலுக்காக வருது. இன்ஃபெக்டட் மீட்டு. ஸோ அதாவது போய் எதையாச்சும் தின்ட்டுக்கணும் மீட்டு, இந்த மாதிரி மீட் இதெல்லாம் சாப்பிட்றப்ப, அது இன்ஃபெக்ஷனான மீட்டை சாப்பிட்றப்ப தான் இதெல்லாம் இதுக்கு வருதான். அடுத்து காலரா, விப்ரோ காலரா. இதிலே உங்களுக்கு ஒரு க்ளூ வேர்டு இருக்குது, காலரான்ட்டு. இது யாருக்கு வருதா? ஹியூமன்ஸ்க்கு வருது. இது மூலமாக வாட்ரு இல்லை ஃபுட். இது எப்படி நான் வச்சுக்கலாம்? ஃபுட்டு சாப்பிட்றப்ப ஹியூமன் என்ன காலரை தூக்கி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றான். நான் வேலையெல்லாம் முடிச்சு டயர்டா பாடி பாப்பா சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். அடுத்து ஓகே, டிப்தெரியா யாருக்கு வருது? ஹியூமன்ஸ்க்கு வருது. இது எது மூலமாக? டைரக்ட் கான்டாக்ட். யார் இல்லைன்னா டைரக்ட் கான்டாக்ட். டிப்தெரியா டைரக்ட் கான்டாக்ட். ஓகேவா? அடுத்து நிமோனியான்ற ஒரு தெரிஞ்ச நமக்கு நல்ல பேர் தான். ஸோ நிமோனியா இதிலே க்ளூ வேர்டும் இருக்குது. நிமோனியா யாருக்கு அஃபெக்ட் பண்ணுது? ஹியூமன்ஸை. எது மூலமாக? ஏர்போர்ன் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ஸ்னீஸ். பக்கத்தில் ஒருத்தவங்க தும்மல், நிமோனியா இருக்க நம்ம பக்கத்தில் வந்து தும்மல் பண்ணி அதுலேருந்து வந்துருச்சு, நம்மளோட அது மேலே பட்டுருச்சுன்னா என்ன வரும்? நமக்கும் நிமோனியா வந்துருமா. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேக்குன்ற நமக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளேக்குன்ற டிசீஸை. ஸோ இதில் எதுலேருந்து வருதுன்னா எசினா பெஸ்டிசிஸ். பெஸ்ட்டு பிளேக் என்ன வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ் தான். எல்லா நோய்களும் யாருக்கு தான் வருது? ஹியூமன்ஸ்க்கு தான் வருது. இதுவும் யாருன்னா டைரக்ட் கான்டாக்ட்னால வருதான். ஓகேவா? அடுத்து டிபி என்னது? தெரிஞ்ச பேர் நமக்கு, மைக்கோ பாக்டீரியம். இதோட டிசீஸ் நேம் தான் என்ன? மைக்ரோ ஆர்கானிசம் தான் டிபி. இதோட டிசீஸ் பேர் என்ன? மைக்கோ பாக்டீரியம். ஹியூமன்ஸ் தான் வருது, ஏர் மூலமாக வருது. எப்படி நான் வச்சுக்கலாம்? மைக்கில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீட்டமாக இருக்குமா? டியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் பாக்ஸ்ன்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அதோட டிசீஸ் பேர் என்ன? வாரிசெல்லா ஜூஸ்டர் வைரஸ். அது யாருக்கு? ஹியூமனுக்கு தான் வரும். அது ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. சிக்கன் பாக்ஸ் எப்படி நான் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் வரியாக இருக்குமா? சிக்கன் பாக்ஸ் எப்படி இருக்கும்? வரியாக லைன் கட்டி இருக்கும். ஓகேவா? அடுத்து கோல்டு இன்ஃப்ளூயன்ஸா ரைனோ வைரஸ். ஹியூமன்ஸுக்கு தான் வருது கோல்டு, நல்லா தெரிஞ்சது ஏர்போர்ன். இது மூலமாக டைரக்ட்
காற்று மூலமாக தான் பரவுது, அதுவும் நமக்கு தெரியும். கோல்டு, ரெய்னி சீசனில் நமக்கு நிறைய கோல்டு வரும். ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம். அடுத்து டெங்கு ஃபீவர், டெங்கு மலேரியா எல்லாமே எதனால வருது? மஸ்கிட்டோனால தான் வருது. ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோ, இதுவும் ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ தான், ஆனால் அணு இல்லை. ஏடஸ்ன்ற ஒரு மஸ்கிட்டோனால தான் நமக்கு இதுவும் வருது. ஓகேவா? இதோட டிசீஸ் பேர் என்னன்னா ஃப்ளாவி வைரஸ். இது எப்படி வரும்? மஸ்கிட்டோ ஃப்ளை பண்ணி தான் வரும், அதனால ஃப்ளாவி வைரஸ். ஓகேவா? அடுத்து எபோலான்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு டிசீஸ் பேர் தான். அதோட பேர் எபோலா வைரஸ். ஆர்கானிசம் பேர் எபோலா, டிசீஸ் பேர் எபோலா. யார் அஃபெக்ட் பண்ணுது? ஆப்வியஸ்லி ஹியூமன்ஸ். அனிமல் டு ஹியூமன், அதாவது இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா ஒரு அனிமல்லேருந்து தான் ஹியூமன்ஸ்க்கு பரவுது. ஓகேவா? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது ஃபுட் அண்ட் மவுத்துனாலே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபுட்னா என்ன? கால் தடங்கள். மவுத்துனா என்ன? வாய். அப்போ கையும் வாயும் யாருக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது? அனிமல்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்படி இந்த ஒரு பொசிஷனும் நடக்கிறப்ப அது கண்டதெல்லாம் எடுத்து வாயில் போடுது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபுட் அண்ட் இது வந்து அனிமல்ஸ்க்கு வருது, அனிமல் டு அனிமல்ஸ்க்கு தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இது எப்படி? இதோட டிசீஸ் பேர் என்ன? பிக் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸே தாங்க முடியல, இல்லை பிக்காரித்தனமாக வந்துட்டு இருக்கான். யாருக்கு? அனிமல்ஸ்க்கு பிக்காரித்தனமான கொரோனா வருதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அமியோபயாசிஸ்ன்ற மைக்ரோ ஆர்கானிசம். அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டாமோபா ஹிஸ்டாலிக்கா. அதுவும் ஹியூமன்ஸ்க்கு தான் வருது. கண்டாமினேட்டட் வாட்டர், அதாவது கெட்டு போட்ட தண்ணி, சுத்தமில்லாத தண்ணி, அதெல்லாம் குடித்தா என்ன வருதான்? என்டாமோபா ஹிஸ்டாரிக்கா. அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? தண்ணிக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது, இதில் என்ன டிசீஸ் இருக்குது, கண்டாமினேட்டரா, எப்படி எண்ணி தான் நம்ம தண்ணியை குடிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ க்ளூ வேர்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறவங்க என்ன வளரிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மார்க் டெஸ்ட் அதில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.